சென்னையில் கடந்த 2004ஆம் ஆண்டு வாக்கில் எண்ணூரில் உள்ள இந்திரா நகரில் ராஜேந்திரன் என்பவர் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். அப்போது இவருக்கும் தாஜுதீன் என்பவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. தனது மனைவியை தவறாக பேசியதாக கூறி தாஜுதீனை கழுத்தை அறுத்து ராஜேந்திரன் கொலை செய்துள்ளார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் 22 ஆண்டுகளாக போலீசாருக்கு போக்கு காட்டி வந்த ராஜேந்திரன் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் பல்வேறு வழக்குகளில் தேடப்படும் குற்றவாளிகளை கைது செய்ய ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் உத்தரவிட்டார். அதன் பேரில் 2 தனிப்படைகள் அமைத்து ராஜேந்திரனை பிடிக்க தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டது. அப்போது ராஜேந்திரன் கடலூரில் அவரது மனைவி லட்சுமியுடன் தங்கியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. ஆனால் ராஜேந்திரனின் புகைப்படம் ஏதும் இல்லாததால் அவரின் பெயரை மட்டும் வைத்து அடையாளம் காணுவதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இருந்தபோதும் பரமேஸ்வரனின் மகன் ராஜேந்திரன் என்பதை மட்டும் வைத்துக்கொண்டு விசாரணையை தொடங்கினர். இதற்காக தேர்தல் ஆணையத்தின் SIR படிவத்தை வைத்து தேடுதல் பணியை தீவிரப்படுத்தினர். அதிலும் கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட ராஜேந்திரன் என்பவர்களின் தந்தையின் பெயர் பரமசிவன் என இருந்தது. உடனே அவர்கள் அனைவரையும் அழைத்து விசாரித்துள்ளனர். கடைசியாக கொலை குற்றவாளி ஆக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பது உறுதியானது. சற்றும் தாமதிக்காத தனிப்படை போலீசார் SIR விவரங்களை கேட்பது போன்று மாறுவேடத்திற்கு அந்த கிராமத்திற்கு சென்றனர். அப்போது ராஜேந்திரன் என்பவர் மதம் மாறி ரஃபீக் என பெயரையும் மாற்றிக்கொண்டது அம்பலமானது. கடைகளுக்கு சென்று சாம்பிராணி புகை போட்டு பிழைப்பு நடத்தியவர் அரியலூர், திருச்சி, பெரம்பலூர், பெங்களூர் என பல்வேறு நகரங்களுக்கு சென்று வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. நிலையாக ஓரிடத்தில் தங்காத ராஜேந்திரன் என்ற ரஃபீக் கடைசியாக பெங்களூரு சென்றுள்ளார். அதை அறிந்து விரைந்து சென்ற போலீசார் மாண்டிவாலா மார்க்கெட்டில் வைத்து சுற்றி வளைத்தனர். பின்னர் அவரிடம் ஆதார் கார்டு உள்ளிட்டவற்றை சரிபார்த்து கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர். மதம் மாறி பெயரை மாற்றி தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்த கொலை குற்றவாளியை 22 ஆண்டுகளுக்கு பின் கைது செய்த தனிப்படை போலீசாருக்கு உயரதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.